ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடக ராசிக்கு வக்ர சனி பலன் எப்படி இருக்க போது தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பயிற்சி 4.5 மாசம் நடக்கும். ஸோ இந்த வருஷத்துல ஜூன் 29லேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ நீங்க இந்த வீடியோவை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு இல்லை, நான் ஒரே ஒரு இமேஜ் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க நல்லா காது கொடுத்து கேளுங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க முழுசா பார்த்தால்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ற விஷயம் தெளிவா புரியும். ஜாதக ரீதியா பேசினா நிறைய பேத்துக்கு புரியாது, ஆனா சில பேத்துக்கு புரியும். நான் எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி இப்ப பேசுறேன் பாத்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சொல்ல போற இந்த வக்ரம் ராசிக்கு பொருந்துமா இல்ல லக்னத்துக்கு பொருந்துமான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நிறைய லக்னத்துக்கு தான் பொருந்தும். ஏன்னா லக்னம் தான் விதி. இந்த கடகராசி நீங்க பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இவங்களோட பர்சனல் லைஃபை நல்லா கொடுத்துட்டாருன்னா இவங்க சூப்பரா இருப்பாங்க. அதே நல்லா கொடுக்கல இவங்களோட பர்சனல் லைஃப் கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த கடகராசிக்கு சனி வக்ரம் பலனா இருக்குமா யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சனீஸ்வர பகவான் 1, 4, 7ல வர்றாரு. ஆனா இப்போ அவரு 8ஆம் வீட்டுல இருக்காரு. அதாவது கடகராசிக்கு 8ஆம் வீட்டுல இருக்கிறாரு, வக்ரகதியில இருக்காரு. இதனால இப்ப இந்த கடகராசிக்கு நல்ல நேரம் தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ரம் தானம் தான் உங்களுக்கு கொஞ்சம் சூப்பரான டைம். இதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் பயங்கரமா கஷ்டப்பட்டிருப்பீங்க. வேலை இல்லை, நிறைய பேத்துக்கு வேலை இல்லை, அப்புறம் பொருளாதார ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு சேவிங் எல்லாம் கரைஞ்சி போகும். இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லை. ஸோ என்னென்னலாம் பண்ணுவாங்க சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மெயினாக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜாப் தாங்க, வேலை, அப்புறம் பிஸ்னஸ். இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது, ரொம்ப நொடிச்சு போன மாதிரி ஆச்சு, ஒரு நல்லது நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தில் அவர் உங்களை தூக்கி விடுவார். சனி உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்காரு. ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்பட்ட பணம், அப்புறம் கடன் இருந்தால் அந்த கடன் அடைக்க வேண்டிய பணம், தேவையான வருமானம், இது எல்லாத்தையும் அவர் கொடுப்பாரு. இதை கொடுக்குற இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ மனசார கொஞ்சம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இந்த மாதிரிலாம் இருக்கீங்க. ஸோ அதெல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இந்த வக்ர நிலை டைமில். ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும், ஓகே நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வரப்போகிறோம், நம்ம மைண்டெல்லாம் கிளியர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த சனீஸ்வர பகவான் இந்த வக்ர டைமில் தான் உங்களுக்கு நல்லதை கொடுக்குறாரு. சம்டைம் இதுக்கு முன்னுக்கெல்லாம் உங்களுக்கு அவர் கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ இந்த வக்ர நிலையில் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறாரு. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, காத்துருங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஏணிப்படி ஏற போகிறீங்க. அப்படி ஒரு டைம் தான் இது, நல்லபடி யூஸ் பண்ணிக்கங்க. வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நான் வக்ர நிலை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வக்ரம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிளானட் அப்படி டேர்ன் பண்ணி பின்னாடி நகருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் அது நகரவே கிடையாது. ஸோ அதை ஒரு நல்ல டிகிரியில் அவங்க ஜூம் பண்ணி இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அது எப்படி ஆகும்னா, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு லெவலில் அது மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த டைமில் அது லைட்டாக ஸ்டாப் ஆகுது, அதாவது ஸ்லோ ஆகுது. இந்த ஸ்லோ ஆகுறத நம்ம பார்க்கும்போது அது என்னமோ பின்னாடி வர்ற மாதிரி தெரியுது. அதனால தான் அதை வக்ரம்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படியே ஸ்லோவாகிடுது. அந்த நேரத்தில் அது ஸ்லோவாகினதுக்கப்புறம் இப்போது ஒன்று ஸ்பீடாக போயிட்டுருக்கு, திடீர்னு அந்த இடத்துல ஒரு கட் வைக்கிறாங்க. கட் வச்சானா அங்கே என்ன நடக்குது? ஸோ அதுதான் வக்ர நிலைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களோட ஜாதகத்தில் அவர் அசுப கிரகமாக வரணும். அதாவது எந்த இடத்துக்குன்னா 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடத்துக்கு அவர் அசுப வீடா அவர் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தான் இவர் நன்மையே செய்வார். நீங்க நல்லா செக் பண்ணிக்கிங்க உங்களோட ஜாதகத்துல சனி திசை நடக்குதான்னு. யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு தான் இவர் இந்த விஷயத்தெல்லாம் செய்வார். ஸோ யாருக்கெல்லாம் சனி திசை நடக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 15-20% தான் நடக்கும்.
ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சனி திசை நடக்கலைன்னா உங்களுக்கு வந்து இந்த வக்கர பலன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 15% 20% தான் நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசி யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்க லைஃப் என்ன சேஞ்ச் பண்ணால் அந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு தெரியும் நிறைய கடகராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தான் தட்டி விட்டுனுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நான் மேலும் மேலும் அடுத்த வீடியோ நல்ல சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கும் ஆர்வமாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.